ப்ளூ ஈகிளா? ஆமாப்பா, ப்ளூ ஈகிள் ஜெய் பிரதர்ஸா? டாஸ் வின் பை ஜெய் பிரதர்ஸ். டிசிஷன் சொல்லுங்கண்ணா. இந்த மேட்ச் ஜெய் பிரதர்ஸ் அப்புறம் ப்ளூ ஈகிள் 2 பேருக்கு மேட்ச். 10 ஓவர் மேட்ச். ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் பால் சிறந்த பந்து வீச்சாளர் தீனா. அதை எதிர்கொள்கிறார் செவனப் ஆதி. ஸ்ட்ரைக்கில் ஆதித்தன், நான் ஸ்ட்ரைக்கில் மேடி. அடுத்த பந்து ஓடுகின்றனர். எத்தனை ஓட்டங்கள் ஓடுவார்கள்? 1 2? 1 டேக், 1 ரன் மட்டுமே. ஆஃப் தி சைடு அடிக்க முற்பட்டார். பந்து பவுலரே பாலை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்தார், ஆனால் பால் கையில் சிக்கவில்லை. அடுத்த பந்து வீசுகிறார். உதிரியின் மூலம் 1 ரன் கிடைத்துள்ளது அணிக்கு. லெக் திசையில் அருமையாக தட்டி கொடுத்து விட்டு ஓடுகின்றார். எத்தனை ஓட்டங்கள் ஓடுவார்கள்? முயற்சி செய்தால் 2 ரன்கள் ஓட முடியும், ஆனால் 10 ஓவர் இருக்கிறது, பொறுமையாக ஆடிக்கலாம் என்ற முறையில் 1 ரன் மட்டுமே எடுத்துள்ளனர். சிங்கிள். ஓவரின் கடைசி பந்து வீசுகிறார். என்னவாக மாறும்? ஓங்கி அடிக்க முற்பட்டார், ஆனால் லெக் பைஸாக மாறிவிட்டது. முதல் ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 4 ரன்கள். இரண்டாவது ஓவர் முதல் பந்து 1 ரன் மட்டுமே. அடுத்த பந்து தூக்கி அடிக்கப்பட்ட பந்து என்னவாக மாறும்? 4ஆக மாறுமா? எதிர்பார்க்கலாமா? இல்லை, வாய்ப்பில்லை. அங்கே ஒரு சிறந்த ஃபீல்டர் சதீஷ் ஓடி வந்து பந்தை பிடித்து விட்டார். இவர் ஒரு சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் ருத்து சந்தோஷ். பால் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து எத்தனை? 4ஆக மாறுமா? அம்பையர் முடிவு. அடுத்த பந்து அருமையாக அடித்தார்ப்பா. ஆஃப் தி சைடு அடிச்சுட்டு ஓடுறாங்க. எத்தனை ஓடுறாங்க? 1 ரன். இரண்டாவது ஓவர் கடைசி பந்து. 2 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. 0 விக்கெட் இழப்பிற்கு. 3வது ஓவர் வீச வந்திருக்கிறார் நட்சத்திர பந்து வீச்சாளர் சதீஷ்குமார். எதிர்கொள்கிறார் மேடி. அருமையான அடிப்பா. முதல் பந்து என்ன அடி, தரமான அடிப்பா. ஆஃப் தி சைடில் லென்த் 6 யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஜெய் பிரதர்ஸ் அணியின் சிறந்த பந்து வீச்சாளர் சதீஷ்குமார் அடுத்த பந்து வீசுகிறார். ஓங்கி அடித்தார் ப்ளூ ஈகிள் அணியின் நட்சத்திர வீரர். விக்கெட். ரன் அவுட். ப்ளூ ஈகிள் அணியின் சிறந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஆதித்தன் தனது விக்கெட்டை இழந்து விட்டார். அடுத்த மட்டையாளர், இவரும் ஒரு சிறந்த மட்டையாளர், நந்தகுமார் களமிறங்குகிறார். அடுத்த பந்து விக்கெட். சிறப்பான ஒரு விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார்ப்பா சதீஷ். ப்ளூ ஈகிள் அணியின் அடுத்த ஒரு மட்டையாளர் அறிவு மதி களமிறங்குகிறார். தனது அணிக்காக அடுத்தடுத்த 2 விக்கெட்டுகளை வீழ்த்தியுள்ளார். ஜெய் பிரதர்ஸ் அணியின் நட்சத்திர வேகப்பந்து வீச்சாளர் சதீஷ். 4வது பந்து எதிர்கொள்கிறார் அறிவுமதி. விக்கெட். விக்கெட் பா. ஹார்திக் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் நண்பர் சதீஷ். 2.25 லிட்டர் ஃபேண்டா கொடுங்கப்பா அவருக்கு. ஹார்திக் விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார். அடுத்த ஒரு மட்டையாளர் களம் இறங்கியுள்ளார். பால வீசுகிறார். எதிர்கொள்வாரா? கேப்டன் பார்க்கலாம். அருமையான விக்கெட் பா. சிறப்பான விக்கெட்டை வீழ்த்துகிறார்பா. 4 விக்கெட். ஸ்டம்பே கழிச்சுப்பா. அந்த அளவுக்கு பந்து வீசி விக்கெட்டை வீழ்த்தியுள்ளார் நண்பர் சதீஷ். ஜெய் பிரதர்ஸ் அணியின் சிறந்த வேகப்பந்து வீச்சாளர் சதீஷ். வாழ்த்துக்கள். 3 ஓவர் முடிவடைந்த நிலையில் அணியின் எண்ணிக்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 20 ரன்கள்.
4வது ஓவர் வீச வந்திருக்கிறார் பந்து வீச்சாளர் தீனா. Wide. முதல் பந்து அகலப்பந்து. அடுத்த பந்து லெக் திசையில் அடிக்க முற்பட்டார். எத்தனை ஓட்டங்கள் ஓடுவார்கள்? 1 2 ஒரு ஓட்டம் மட்டுமே. சிங்கிள். ஸ்ட்ரைக்கில் நரேஷ். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த பந்து அருமையான அடிப்பா. என்ன அடி, தரமான அடி. 6ஆ கேட்சா? கேட்ச் பிடிக்க முற்பட்டார், ஆனால் ஃபீல்டிங் மிஸ். சிறந்த ஓட்டம் பா இது. நோ பால், ஃப்ரீ ஹிட். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓங்கி அடிக்க முற்பட்டார், ஆனால் பந்து வசமாக சிக்கவில்லை. கடைசி பந்து வீசுகிறார் தீனா. 4 ஓவர் முடிவடைந்த நிலையில் ப்ளூ ஈகிள் அணியின் எண்ணிக்கை 4 விக்கெட் இழப்பிற்கு 27 ரன்கள். 5வது ஓவர் வீச வந்திருக்கிறார் தினேஷ். வேகப்பந்து வீச்சாளர். 1 ரன். திசையில் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. ஃபீல்டிங் மிஸ் ஆயிடுச்சியா. தம்பி பிடிக்கிறதுக்கு முற்பட்டான், ஆனால் ஃபீல்டிங் மிஸ். அடுத்த பந்து சொயான்னு வருதுப்பா. ஃபயர் மாதிரி. அடுத்த பந்து ஆஃப் திசையில் அடிக்க முற்பட்டார். கடைசி பந்து. 5 ஓவர் முடிவடைந்த நிலையில் ப்ளூ ஈகிள் அணியின் எண்ணிக்கை 34. 4 விக்கெட் இழப்பிற்கு 34 ரன்கள். 6வது ஓவர் வீச வந்திருக்கிறார் சந்தோஷ். அடுத்த பந்து லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து என்னவாக மாறும்? 1 2. அடுத்த பந்து டாட் பால். அடுத்த பந்து வீசுகிறார். அருமையான அடிப்பா. என்னப்பா அடி சாமி. 4ஆ? 1 ரன். இந்த பந்திற்கு 1 ரன் மட்டுமே. அடுத்த பந்து அழகாக தட்டி கொடுத்து ஓடுகின்றார். அடுத்த பந்து. இந்த பந்து அகலப்பந்து. அருமையா அடிப்பா. என்னப்பா கேட்சா? அப்பா அண்ணாந்து பார்த்து அலேக்கா கேட்ச் பிடிச்சிட்டாருப்பா சந்தோஷ். 6 ஓவர் முடிவடைந்த நிலையில் ப்ளூ ஈகிள் அணியின் 5 விக்கெட் இழப்பிற்கு 41 ரன்கள். அடுத்த ஓவர் 7வது ஓவர். முதல் பந்து வீசி வந்திருக்கிறார் ரஞ்சித். அடுத்த பந்து ஆதிசில் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. 6ஆக மாறுமா? இல்லை 4ஆக மாறுமா? 4 எதிர்பார்க்கலாமா? வாய்ப்பு இல்லை. அடுத்த பந்து லெக் திசையில் அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. அடுத்த பந்து வீசுகிறார். அருமையாக அடிக்கப்பட்ட பந்து. என்ன, எத்தனை ஓட்டங்கள்? ஓவரின் கடைசி பந்து வீசுகிறார். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. என்ன எத்தனை ஓட்டங்கள்? பால் மிஸ். ஃபீல்டிங் மிஸ். 7 ஓவர் முடிவடைந்த நிலையில் ப்ளூ ஈகிள் அணிக்கு 48 ரன்கள். 8வது ஓவர் வீச வந்திருக்கிறார் ஜெய் பிரதர்ஸ் அணியின் வீரர் தினேஷ். அருமையான அடிப்பா. அருமையான ஷாட்டுப்பா. என்னப்பா ஷாட்டு இது? ஸ்ட்ரைக்கில் குணா, நான் ஸ்ட்ரைக்கில் கதிரவன். வந்து லெக் திசையில் அடிக்க முற்பட்டார், ஆனால் எத்தனை ஓட்டங்கள்? 5வது பந்து. கடைசி பந்து. அருமையான விக்கெட்டுப்பா. 8 ஓவர் முடிவடைந்த நிலையில் ப்ளூ ஈகிள் அணியின் எண்ணிக்கை 54. உதிரியின் மூலம் 1 ரன் கிடைத்துள்ளது ப்ளூ ஈகிள் அணிக்கு. ஆஃப் திசையில் அருமையாக அடித்தார். அடுத்த பந்து. அருமையாக அடித்தார்ப்பா.
எத்தனை ஓட்டங்கள்? 1 ரன் 1 விக்கெட். அடுத்த பந்து வீசுகிறார், எதிர்கொள்வாரா மட்டையாளர்? ஆதில் அருமையாக அடித்தார். லெக் திசையில் அடிக்கப்பட்ட பந்து. எத்தனை ஓவர்? 9 ஓவர் முடிவடைந்த நிலையில் ப்ளூ ஈகிள் அணியின் எண்ணிக்கை 61. 7 விக்கெட் இழப்பிற்கு 61 ரன்கள். கடைசி ஓவர் 10வது ஓவர் வீச வந்திருக்கிறார் ஜெய் பிரதர்ஸ் அணியின் நட்சத்திர பந்து வீச்சாளர் சதீஷ். முதல் பந்து என்னவாக மாறும்? 1ஆக மாறுமா, 2ஆக மாறுமா, 3ஆக மாறுமா? பந்து பின்னாடியே ஓடுகின்றார்ப்பா ஃபீல்டரு, கீப்பரு. அருமையாக அடிக்கப்பட்ட பந்து என்ன 6ஆக மாறுமா? கேட்ச் பிடிக்க முற்பாட்டார், பாலை பிடிச்சிட்டாரு, ஆனா லைன்ல விழுந்துட்டாரு. 6. அடுத்த பந்து வீசுகிறார், விக்கெட். அடுத்த மட்டையாளர் களம் இறங்கியுள்ளார் தீபன். அடித்து விட்டு ஓடுகின்றார். எத்தனை ஓட்டுகள் ஓடுவார்? கடைசி 2 பந்து. அடுத்த பந்து வீசுகிறார், ஓங்கி அடிக்க முற்பட்டார், பால் எஜ்ஜிட்டு மாட்டிக்கிச்சு போல இருக்குது. ரன் அவுட். ஆட்டத்தில் கடைசி பந்து லெக் பைஸ் மூலம் 1 ரன். ஓவர் 10 ஓவர் முடிவடைந்த நிலையில் ப்ளூ ஈகிள் அணியின் மொத்த எண்ணிக்கை 73. 74 ரன்களை குவித்தால் ஜெய் பிரதர்ஸ் அணியினர் வெற்றி பெறுவார்கள். அதை கட்டுப்படுத்தினால் ப்ளூ ஈகிள் அணி வெற்றி பெறுவார்கள். யார் வெற்றி பெறுவார்கள் என்பதை பொறுத்து பார்க்கலாம்.